என்ன உங்களுக்கு உங்கள் HDFC கிரெடிட் கார்டு பின் எப்படி செட் பண்ணுறதுன்னு தெரியலையா? அப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்களுக்கு அதை எப்படி ஈஸியாக செட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு வந்து அந்த கார்டு லெட்டர்லேயே ஒரு QR கோட் இருக்கும், அதை ஸ்கேன் பண்ணுங்கள். அப்படி தெரியலன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் அந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள், பண்ணி கெட் OTP கொடுங்க. இப்போ OTP என்டர் பண்ணி சப்மிட் கொடுங்க. இப்போ ஆல்ரெடி HDFCயில் நீங்கள் வேறு கார்டு வச்சுருந்தீங்கன்னா இங்கே அது ஷோ ஆகும். இப்போ இந்த பாப்பப்பை க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போ கீழே ஆட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இதில் கிரெடிட் கார்டு ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணி சப்மிட் கொடுங்க. இப்போ உங்கள் கார்டோட லாஸ்ட் 4 டிஜிட் என்டர் பண்ணுங்கள், பண்ணி ஆட் கொடுங்க. இப்போ கீழே டன் கொடுங்க. இப்போ நீங்கள் வேறு கார்டு வச்சுருந்தீங்கன்னா அது ஃபஸ்ட்டு ஷோ ஆகும். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் ரைட்டில் ஸ்வைப் பண்ணுங்கள், தென் நீங்கள் நியூ ஆட் பண்ண அந்த கார்டு வந்துடும். இப்போ இதில் உங்களுக்கு செட் பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் கார்டுக்கு செட் பண்ணுற அந்த பின் என்டர் பண்ணுங்கள். தென் அகைன் கீழே ரீஎன்டர்லையும் சேம் பின் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்கள் கார்டோட எக்ஸ்பைரி மந்த் அண்ட் இயர் என்டர் பண்ணுங்கள். அண்ட் அதோட CVV என்டர் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. இப்போ உங்கள் மொபைலுக்கு ஒரு OTP வரும், அதை என்டர் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. அவ்வளோதான். இப்போ உங்கள் கார்டுக்கு பின் செட் ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி.